மறைந்தும் வாழும் சரோஜா தேவி. எந்த நடிகையும் செய்யாத செயல். கடவுள் போல் காட்சியளிக்கும் சரோஜா தேவி. நாடோடி மன்னன் படத்தில் நடிகை பானுமதி நடித்த போது அவருக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக நாடோடி மன்னன் படத்திலிருந்து பாதியில் பானுமதி விலகிக்கொள்ள நாயகியை தேடுகிறார்கள். பெங்களூரில் நிகழ்ச்சி ஒன்றில் சரோஜா தேவியை பார்த்த இயக்குனர் இவர் எம்ஜிஆருக்கு பொருத்தமாக இருப்பார் என நாடோடி மன்னன் திரைப்படத்தில் அவரை அறிமுகம் செய்தார். சரோஜா தேவி நாயகியாக நடித்த முதல் படத்திலேயே பிரம்மாண்ட வெற்றி பெற சரோஜா தேவி உச்சத்திற்கு சென்றார். ஏராளமான பட வாய்ப்புகள் குவிந்தன. நாடோடி மன்னன் படத்திற்கு பிறகு எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் பல திரைப்படங்களில் ஜோடி போட்டு நடித்திருந்தார்கள். எம்ஜிஆருடன் மட்டுமில்லாமல் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், SSR என அனைத்து கதாநாயகர்களுடனும் ஜோடியாக நடித்த பெருமை சரோஜா தேவியையே சேரும். எம்ஜிஆர் சிவாஜியுடன் பல படங்களில் நடித்த போதும் அவர்களுடன் எந்தவித கிசுகிசுவிலும் சிக்காமல் இருந்தார் சரோஜா தேவி. அடுத்தடுத்த படத்தில் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்த சரோஜா ஸ்ரீஹர்ஷா என்ற இன்ஜினியரை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின் சரோஜா தேவி நடிக்க மறுத்தார். ஆனால் ஸ்ரீஹர்ஷா திருமணத்திற்கு பின் சினிமாவில் நடிப்பதில் எந்த தவறும் இல்லை என கணவர் சொல்லியதால் திருமணத்திற்கு பின்னும் நல்ல கதைகளை தேர்வு செய்து நடித்து வந்தார். அதன் பின் எம்ஜிஆர் தமிழகத்தின் முதலமைச்சரான பின் சரோஜா தேவியை அழைத்து அமைச்சர் பதவி தருகிறேன் என்று சொல்லிய போதும் அதை வேண்டாம் என்று மறுத்தார். இதை பல பேட்டிகளில் சரோஜா தேவியே சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை வெறும் 15 ஆண்டுகளில் நடித்தவர் தான் சரோஜா தேவி. இப்போதெல்லாம் ஒரு படம் முடித்துவிட்டுத்தான் நாயகிகள் அடுத்த படத்தை ஆரம்பிப்பார்கள். ஆனால் ஒரே நேரத்தில் 30 படங்களில் நடித்தவர் சரோஜா தேவி என்கின்றனர். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் ஷூட்டிங்கில் இருப்பாராம். ஒரு படத்திற்கு 3 மணி நேரம், 4 மணி நேரம் என கூட கால் ஷீட் கொடுத்ததாக கூறுகின்றனர். எம்ஜிஆரே சரோஜா தேவியின் வரவுக்காக படப்பிடிப்பு தளத்தில் காத்து கொண்டிருப்பாராம். சினிமா சூப்பர் ஸ்டார்கள், இமாலய இயக்குனர்களுடன் பணிபுரிந்தாலும் இதுவரை எந்தவித சர்ச்சையிலும் சிக்காதவர். குறிப்பாக பல முன்னணி நடிகர்கள் சரோஜா தேவியை காதலிப்பதாகவும் அவரை திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறியிருக்கின்றனர். ஆனால் யாருடைய காதலையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. திரைத்துறையைச் சேர்ந்தவரை திருமணம் செய்து கொள்ளாதது ஏன் என சரோஜா தேவி ஒரு நேர்காணலில் பகிர்ந்துள்ளார். அது என்னவென்றால், சினிமாவிற்கு வருவதற்கு முன்னாலேயே கலைத்துறையில் இருந்து வரும் நபர்களை நான் திருமணம் செய்யக்கூடாது, உனக்கு பின்பும் குழந்தைகள் இருக்கிறார்கள் என எங்க அம்மா சொன்னார். அதன் காரணமாகவே நான் திரைத்துறையைச் சேர்ந்தவர்களை காதலிக்கவில்லை என்றார். சினிமாவில் உயரிய இடத்தில் இருந்த சரோஜா தேவி தான் இறந்த பின்பும் கூட இவ்வுலகை காண வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். இதன் காரணமாக இறக்கும் முன்னரே தன் கண்களை தானமாக வழங்கியிருக்கிறார். இதையடுத்து அவர் உயிரிழப்பிற்கு பின்னர் பெங்களூருவில் உள்ள நாராயணா நேத்ரா மருத்துவமனைக்கு சரோஜா தேவியின் கண்கள் தானமாக வழங்கப்பட்டுள்ளன. இந்த கண்கள் 2 குழந்தைகளுக்கு பொருத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இறந்த பின்பும் இன்னொரு உயிர் மூலம் சரோஜா தேவி கடவுள் போல வாழ்ந்து வருகிறார். உங்கள் தின சேவல்.